எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து இன்னைக்கு தீபாவளிக்கு லட்டு எப்படி நீங்க வீட்டுல எளிய முறையில செய்யறதுங்கிறத இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடலை மாவு 1 கிலோ, ஜீனி 1.5 கிலோ, ஜீனி 1க்கு 2 1க்கு 3 சொல்லிட்டு எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஜீனி 1.5 கிலோ இருந்தால் போதுமானது. அதிகமாக ஜீனி போட்டோம்னா கசகசன்னு நமக்கு உருட்டுறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இங்க நான் போடுறது 1க்கு 1.5 தான். நீங்க வீட்டுல 1 டம்ளர் கடலை மாவு வச்சீங்கன்னா 1.5 டம்ளர் ஜீனி, 1 கிலோ எடுத்தீங்கன்னா 1.5 கிலோ ஜீனி, அது மாதிரி 1க்கு 1.5 கணக்கு வச்சுருங்க. எண்ணெய் 2 லிட்டர் வச்சிருக்கேன். எந்த எண்ணெய் பிடிக்குமோ, என்ன வசதியோ அதை நீங்க பண்ணிக்கலாம். நான் இங்க கடலை எண்ணெய் தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு கடலை எண்ணெய் இருந்தா கடலை எண்ணெய் வைங்க, இல்லை ரீஃபண்ட் ஆகும். நீங்க உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது முந்திரி 50 கிராம், திராட்சை 50 கிராம், 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, கலர் கேசரி பவுடர் 1 சிட்டிகை, நெய் 100, மேல உருண்டைக்கு உப்பு பிடிக்கிறதுக்கு. இதுதான் தேவை. இப்ப வாங்க இப்படி நம்ம அந்த லட்டு பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். இந்த அளவு மாவுக்கு 50 55 லட்டு வரலாம். உங்களுக்கு கிலோ கணக்குல எடுத்தீங்கன்னா 2.5 கிலோ 2.25 கிலோ வரும். அளவு அதுதான். நீங்க உருட்டும் போது பாத்துக்கலாம். உங்களுக்கு சைஸ் சின்னதா வேணா அதை நீங்க உருட்டிக்கலாம். இப்ப நான் ஓரளவு உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் பாருங்க. இந்த கடலை மாவு இப்ப நான் அந்த பாத்திரத்துல போடுறேன். இது 1/2 கிலோ பாக்கெட்டு. ரெண்டு 1/2 கிலோ போட்டிருக்கேன். மொத்தம் 1 கிலோ கடலை மாவு. இந்த மாவு எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடலை மாவு இப்படிதான் கரைக்கணும். இப்படி கரைச்சிங்கன்னா கட்டி விழுகாது. நேரடியா கரைக்கக்கூடாது. இப்படியே புரட்டிக்கிட்டே வந்தோம்னா இந்த கடலை மாவு நல்லா கரைக்கும். இப்ப இந்த கடலை மாவு நான் கரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியும் இல்லை, நமக்கு பூந்தி ஜார்னியில விழுகிற அளவு இங்க வருது. ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, இப்படி வரணும். ஒரு தோசை மாவு பதம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இல்லை கரைச்சிக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கணக்கு தோசை மாவு பதம்னு. இப்ப இதை நான் பூந்தி அடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பெரிய அடுப்பு. இங்க நான் சமையலுக்கு யூஸ் பண்றது. உங்களுக்கு வீடுகளுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். இல்லை வீட்டுக்கு அவசியம்னா கொஞ்சம் நல்ல பெரிய அடுப்பா நீங்க வாங்கி கூட வச்சுக்கலாம். 2 லிட்டர் எண்ணெய் இப்ப சட்டியில ஊத்துறேன். இப்ப எண்ணெய் காஞ்சி போச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம கரைச்சி வச்ச மாவு சட்டியில ஊத்துறோம். இப்ப இந்த பூந்திய பாருங்க. இது ரொம்ப நம்ம வேக விட்டா கார பூந்தி ஆயிரும். இது ஒரு நசுங்குற பதம் தான். நமக்கு கையில எடுத்தா நசுங்குற பதம். இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி மாவு வறுத்து விட்டுக்கோங்க. அப்ப ஓரமெல்லாம் காயாம இருக்கும் நமக்கு. இப்ப இதை எடுத்துட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
இப்போ பூந்தி நான் எடுத்திருக்கேன். 1 கிலோ கடலை மாவு. உங்களுக்கு ஏற்கனவே மாவு கரைக்கிற பதமெல்லாம் நான் பண்ணி காமிச்சிட்டேன். இதை எடுத்திருக்கேன். இதை நான் ரொம்ப வேக விடலை. என்னக்குங்கிற பதம் தான். ரொம்ப வெந்தால் காரா பூந்தி ஆயிரும். நம்ம பார்த்து இந்த பூந்தியை பதமாக எடுத்துக்கணும். அடுத்தது இப்போ இந்த பூந்திக்கு உண்டான சர்க்கரை நான் வைக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 கிலோ கடலை மாவு, இது 1,5 கிலோ சர்க்கரை. 1,5 கிலோ சர்க்கரை. இப்ப இதுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலக்கிறோம். இது மாதிரி நீங்க சர்க்கரையை விட்டுட்டு நல்லா கலக்கணும். சர்க்கரையை நல்லா தண்ணி ஊற்றி கையில கலக்கிருக்கேன். இப்ப இத தூக்கி நான் வைக்கிறேன். சர்க்கரை பால் காட்ட போறோம். இப்ப பால் காட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப இந்த ஜீரா குடிச்சு வருது. அரை வார்த்தை காஞ்சிருக்கு. நான் 2 நிமிஷத்துல இந்த பாகு ரெடி ஆயிடும். இப்ப இந்த ஏலக்காய் அப்படி வந்து இதுல போடுறேன். திராட்சை, முந்திரி வறுத்து வச்சிருக்கோம். முந்திரி வறுத்த முந்திரி இதுல போடுறேன். அடுத்தது கலர் போடுறோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க போடலாம். இப்ப நெய் மட்டும் இருக்கு. இத லட்டு உருட்டும் போது மேல ஊத்திக்கலாம். இப்ப இந்த சக்கரை நம்ம வச்சது பாகு, ஜீரா பாகு நல்லா காஞ்சி பட்டு அதோட கம்பி பதம் வந்துருச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பூந்தியை இதுல கொட்டி கலரலாம். இந்த பூந்தியை வந்து இதுல கொட்டுறேன். இந்த சர்க்கரையோட சேர்த்து நம்ம நல்லா திரட்டி விடுறோம். இது இப்ப ரொம்ப சூடா இருக்கும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு அரை மணி நேரத்துல இது ஆறிடும். ஆறினப்புல நான் உங்களுக்கு உருட்டி காமிப்பேன். இப்ப இந்த பூந்தி வந்து உங்களுக்கு நல்லா ஊறி போட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப இந்த பூந்தியை நான் வந்து உருட்டி காமிக்கிறேன். நெய் வந்து நம்ம வச்சிருக்கோம். இந்த நெய்யை வந்து இப்ப நான் ஊத்துறேன். ஏன்னா நிறைய நெய் ஊத்துனா நல்லா இருக்கும். இப்ப வசதிக்கிட்ட இருந்து ஊத்திக்கலாம். நிறைய ஊத்துறவா ஊத்தலாம், கொஞ்சமா ஒரு 2 முட்டை இருக்கிறவா ஊத்தலாம். இந்த நான் நெய் ஊத்திட்டேன். இப்ப இத வந்து ஒரு பேசன்ல மாத்திக்கிறேன். இப்ப இந்த பூந்தி எடுத்து எல்லாம் போட்டோம். எல்லாத்தையும் ஒண்ணாக்கி இப்படி எல்லாத்தையும் நல்லா லேசா கலந்துக்கிறோம். ஏன்னா அப்படின்னா சில நேரம் வந்து முத்து முத்தா இருக்கும், உருட்ட வராது. இது நல்லா நம்ம சரி பண்ணிட்டேன். இப்ப நம்ம தேவையான சைஸ் ஊத்திக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராமுக்கு எடுத்திருக்கேன். கடைகள்ல வந்து 50 கிராம் தான் போடுறோம். 20 வரும் உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு. மேல அடி இப்ப இந்த சுவையான லட்டு ரெடி. இது எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும். வெகு ஈஸி. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கூட இதை நீங்க இதை மத்தியானமா பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கூட நீங்க இதை உருட்டி வச்சுக்கலாம். சுத்தமா சுவையா நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுக்கலாம். எல்லாரும் இதை வந்து நீங்க பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு தீபாவளி ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.